பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு டேஸ்டியான க்ரன்ச்சியான ஒரு ரெசிபி தாங்க. இது வந்து ஒரு சிப்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கும் போது, இந்த லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கும் போது ஏதாவது டெய்லி சாப்பிட வேணும், ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ போய் கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்றதோ இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ சேஃப் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சிப்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வச்சு நம்ம இந்த சிப்ஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கும் அது நல்லது, பிடிக்கவும் செய்யும். அண்ட் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 or 4 பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய சிப்ஸ் தான் இது. வாங்க நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு 1 கப். ஸோ 1 கப் கோதுமை மாவு போட்டிங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு ஈவினிங்க்கு ஒரு 3 or 4 கிட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வரும். ஸோ வந்து 1 கப் கோதுமை மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து ஒரு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கணும். யூஸ்வலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சால் மெதுக்குன்னு இருக்கும் சிப்ஸு. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக வரணும்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வரைக்கும் அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பால் சைஸ்க்கு நல்ல உருண்டை பிடிச்சு அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சிட்டு அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரன்ச்சியாக வரும் சிப்ஸு. நீங்கள் கொஞ்சம் குண்டாக தேய்ச்சிட்டிங்க, கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தது, உப்புன மாதிரி இருந்ததுன்னா அது மெதுக்குன்னு போயிடும் சிப்ஸு. ஸோ நல்ல மெலிசாக நீங்கள் வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது இதில். ஸோ நல்லா மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மெயின் விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நல்ல தின் மெலிசாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். மெலிசாக ரோல் பண்ண தான் அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இப்போ டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இந்த சிப்ஸை நம்ம போட்ட உடனே அது பொரிஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது மேலே வந்துடும். மேலே வந்த உடனே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சிப்ஸு. இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கிற ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, மிளகு, உப்பு, சீரகம், இதனால தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஐட்டமும் கூட. கோதுமை மாவு தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதில் எந்த கெட்ட இதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாகவும் பண்ணிடலாம். நம்ம ஈவினிங் குழந்தைங்க ஏதாவது கேட்குறாங்கன்னா, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். டக்குன்னு ஒரு 5 minutes அதை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ குழந்தைங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நீங்கள் கெச்சப் வச்சு கூட சாப்பிடலாம், இல்லை தனியாகவும் அப்படியே கூட சாப்பிடலாம். இது பாருங்கள், இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெலிசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் மெலிசாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் ஒரு பீஸ் எடுக்கிறேன். இதை நல்லா உடைக்கும் போது அந்த சவுண்ட் கேட்கணும், டக்குன்னு உடையணும். அதுவே வந்து சரியாக ஃப்ரை ஆகலை, மெலிசாக நம்ம தேய்க்கலை அப்படின்னு இருந்தால் மெதுக்குன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட, இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் டேக் கேர், பை.